இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க அந்த பொண்ணு பாருங்களேன். அவ லட்சணமா இருக்கால்ல. நம்ம பையனுக்கு இந்த புள்ள சரியா இருக்குன்னு தோணுதுங்க. ஆரம்பிச்சிட்டியா? யாரு என்னன்னு தெரியாம எப்படிமா? பொண்ணு அழகா இருந்தா மட்டும் போதுமா? நம்ம பையனோட சேர்ந்து நிர்வாகத்தை பாத்துக்க நல்ல படிப்பு இருக்கணும்ல. ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. பூஜை ஆரம்பிச்சிடலாம். அவங்க என்ன வேண்டுதலுக்கு விளக்கேத்துறாங்க? யாரு? மீனாட்சியா? அவ படிப்பை முடிச்சிட்டு இன்னைக்கு கோல்டு மெடல் வாங்க போறா. அதுக்கான வேண்டுதல் தான் இது. அப்படியா? சரிங்க, நீங்க பூஜை ஆரம்பிங்க. கொடுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம். பேசலாமா? உங்க பொண்ணுங்களா? ஆமாங்க. நான் அந்த கோயிலோட அரங்காவலரா இருக்கேம்மா. தெரியுங்க, நான் உங்களை பாத்திருக்கேன். உங்க பொண்ண பத்தி விசாரிச்சோம். டிகிரி முடிச்சு கோல்டு மெடல் வாங்க போறான்னு சொன்னாங்க. ஆமாங்க. எங்க பையனுக்கு பொருத்தமான பொண்ணு தேடிட்டு இருந்தோம். உங்க பொண்ண பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சு போச்சு. உங்க பொண்ணு லட்சுமி கடாட்சமா இருக்கா, நல்ல படிப்பும் இருக்கு. உங்களுக்கு சரினா உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு நாங்க வரலாமா? நீங்க கேட்டதுல ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா எனக்கு மூத்த பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதனால என்னம்மா? இப்ப எல்லாம் அதை யாரு பாக்குறா? நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்லுங்க, நாங்க வந்து பாக்குறோம். அவர் இல்லங்க. ஐயோ, இறந்துட்டாங்களா? இல்ல, அவரு கூட இல்ல, தனியா போயிட்டாரு. தனியா போயிட்டாருன்னா ஓடி போயிட்டாரா? கேட்டல்ல, இதுக்குதான் சரியா விசாரிக்கணும்னு சொல்றது. நல்ல வேலை, இப்பவே தெரிஞ்சது. பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதுமா? நல்ல குடும்பமா இருக்கணும். விட்டுட்டு ஓடி இருக்கானா குடும்பத்துல என்னென்ன வில்லங்க இருக்கோ. போதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் மீனாட்சி, வேண்டாம்மா. இருமா. ஏய் மீனாட்சி, நாங்களே வந்து சம்மந்தம் பேசணும். அமைதியா இருமா. நீங்களா வந்து கேட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் பாத்துக்க துப்பு இல்லாம ஓடி போனால அப்பன்னு சொன்னாத்தே அசிங்கம். எங்க அம்மா எனக்கு சாமியை விட ஒசந்த வகை. ஆம்பளை ஓடி போனாலும் பொம்பளை தான் பழி ஏத்துக்கணும்ல. தனி ஆளா நின்னு என்னையும் என் அக்காவையும் தைரியமா வளர்த்து ஆளாக்கிருக்காங்க. என் அம்மாவை பத்தி பேச இங்க யாருக்கும் எந்த தகுதியும் இல்ல. மா நீ வாமா. வாமா.